சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி மதியம் 12:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை 3:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனாரினுடைய குரு பூஜை நாள் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். இது போக இந்த நாளானது ஒரு திந்துகாஷ்டமி, திலோச்சனாஷ்டமி, விநாயகாஷ்டமி, சீதளாஷ்டமி என்ற பெயரிலே பல பெயரிலும் இந்த நாளானது அழைக்கப்படுகிறது. இது என்ன சார் ஒவ்வொன்றும் எல்லாமே ஒரே அஷ்டமி தானே அப்படின்னு சொன்னா கூட நேற்றைய தினமே இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது மத்தியானத்துக்கு மேல வந்துடுறது. இன்றைக்கு பகல் பொழுதிலே மதியம் 12:22 வரைக்கும் இந்த அஷ்டமிங்கிறது இருக்கிறதுனால இது ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு விதமான பூஜைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த திந்துகாஷ்டமிங்கிற ஒரு விசேஷத்தை பண்ணுவா. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா திரிலோச்சனாஷ்டமிங்கிற ஒரு விசேஷத்தை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு இடத்துல விநாயகாஷ்டமி, விநாயகருக்கு கூட இந்த அஷ்டமிங்கிறது விசேஷம் சொல்லி இந்த அஷ்டமியிலே விநாயகரை பூஜிப்பதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீருங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த சீதளாஷ்டமி என்ற பெயரிலே இந்த சீதளா தேவின்னு சொல்லிட்டு மாரியம்மனுக்கு பேர். அவருக்கும் கூட நிறைய படையல்களை செய்து கொண்டிருப்பார்கள், பூஜைகளை செய்து கொண்டிருப்பார்கள். எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாதத்திலே வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறதுங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:13 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:27 முதல் 9:02 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:38 முதல் மதியம் 12:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:39 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட பஞ்சாங்க தகவல் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மெயில் ஐடியில இருந்து, அந்த மெயில் ஐடியில பார்த்தோம்னா பிகேஎஸ்ஜி ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பிகேஎஸ்ஜி ஃபேமிலியில இருந்து ஒரு கொஸ்டின்ங்கிறத போட்டிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் நீங்க மரண யோகம் அப்படின்னு சொல்றேன், அது மாதிரி மரண யோகம்ங்கிற வார்த்தையை சொல்லாதேள், அதற்கு பத்தி என்னன்னா அசுப யோகம்னு சொல்லலாமே, எதுக்கு மரணம்ங்கிற வார்த்தையை நீங்க காலையிலேயே சொல்றேள், மரண யோகம்னு சொல்லாதேள், அசுப யோகம்னு சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு பதிவினை இட்டிருக்கிறார்கள். அந்த நேயருக்கு புரிகின்ற விதமாக, அந்த நேயருக்கு மாத்திரமில்லை நம்ம பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும். மரண யோக நாள் என்று சொன்னால் அது நிச்சயமாக மரணம் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த இறப்பினை தந்து விடாது. இந்த இடத்திலே மரணம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். மரண யோகம், யோகம் என்றால் இணைவு என்று அர்த்தம். இங்க அமிர்தாதி யோகங்கள்னு சொல்லுவா. அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்றுதான் பெயரிட்டு இருப்பார்கள். அந்த பெயர்ல கொடுத்ததால அந்த பெயரை தானே சொல்ல முடியும். அதுக்கு அவர்களே அமிர்த யோகம், சித்த யோகம், அசுப யோகம்னே கொடுத்திருக்கலாமே. அசுப யோகம்னு கொடுக்காம எதுக்காக மரண யோகம்னு கொடுத்திருக்கா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்ல வரே. ஏதோ சும்மா எதுக்கு எடுத்தாலும்
பயப்படக்கூடாது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவா. நம்ம இப்ப அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தியே வச்சிருக்கா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ். நிறைய பேர் இந்த பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு கூட நிறைய பயமுறுத்தலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரண யோக நாள்னு சொன்னா அது ஏதோ ரொம்பவும் அசுபமான நாள், கூடாத நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது எதனால அது இப்படி சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா, முதல்ல மரணம்னா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? இறப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்மரணம்னா என்ன? இஸ்ஸு கேடு கூட சேர்த்துங்களேன். முன்னாடி இஸ்ஸ சேர்த்துக்கிறோம். ஸ்மரணம்னா என்ன? இப்ப கொஞ்சமாச்சும் ஸ்மரணம் இருக்கா உனக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்மரணம்னு சொன்னா நம்ம ஒரு நினைவோடு இருக்கிறோம்னு தானே அர்த்தம். ஸ்மரணம்னா என்ன? நல்ல நினைவோடு இருக்கிறோம். தொட்டால் நமக்கு ஸ்மரணம் இருக்கா? தொட்டா தெரியுதா? கிள்ளுனா உனக்கு ஸ்மரணம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சொரணேங்கிற சொல்றோம் இல்லையா? சொரணேங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஸ்மரணம் என்பதுதான் திரிந்து சொரணே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிள்னா உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? உனக்கு சொரணையே இல்லையான்னு கேட்கிறா இல்லையா? அப்ப நம்ம ஒரு நினைவோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய ஸ்மரணம் என்பதை குறிக்கிறது. அதுல இஸ்ஸை எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? அஸ்மரணம் அப்படின்னா இஸ்ஸை எடுத்துடுறோம்னு வச்சுக்கோமே, அப்போ நமக்கு நினைவில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு குறிப்பான ஒரு நினைவோடு செயல்படவில்லை. நம்முடைய சிந்தனை என்பது எங்கோ இருக்கும் என்பதுதான் அதற்கான பொருள். இந்த யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு சொல்ற? அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிழமை அன்னைய தேதியில என்ன கிழமை, அந்த கிழமையோடு இந்த நாளிலே இந்த நட்சத்திரம் இணைகிறது என்று வரும் பொழுது, இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்தால் இந்த யோகம் கிடைக்கும்ங்கிற மாதிரி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இந்த நாள்ல அமிர்த யோகம், இந்த நாள்ல சித்த யோகம். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட எடுத்துக்கலாம். இன்றைய தேதியில இந்த நட்சத்திரம் நீங்க ஃபுல்லா மரண யோகம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாளிலே நம்முடைய செயல்பாடுகளானது ஒரு முழுமையான சிந்தனை உருமுகப்படுத்தலோடு நடக்காதுங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. ஏன்னா அவங்க நாள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, வாரம் இன்னைக்கு என்ன கிழமைங்கிறத பார்த்துக்கோ. இந்த கிழமை அப்படின்னு வரும் பொழுது இந்த கிழமையில இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைய தேதியை எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு புதன்கிழமைன்னு எடுத்துக்கோமே. புதன்கிழமை என்று வரும் பொழுது இந்த நாளிலே புதன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும்னு வச்சுட்டா. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு ரேவதி நட்சத்திரங்கிறது கொஞ்ச நேரம் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஸ்வினிங்கிறது இருக்குன்னு சொல்லி வரும் பொழுது இந்த ரேவதி நட்சத்திரத்திற்குரிய கிரகமும் புதன் தான். இந்த புதனோடு புதன் சேரும் பொழுது அங்க வேற மாதிரி ஒரு நியூட்ரலான விஷயத்தை பார்க்கிறா. இதுல ஆயில்யம் கேட்டே ரேவதி மூணுமே புதனுடைய நட்சத்திரம் தான். ஆனா அதை பேஸ் பண்ணாம அதற்கு பின்னாடி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சிருக்கா. அதை ஒரு பேஸை கொடுத்து அஸ்வினிங்கிறது ஒரு கேதுவனுடைய இதுவும் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய தாக்கத்தை எல்லாம் கம்பைன் பண்ணி இதோட இந்த புதன்கிழமை நாளும் இணையும் பொழுது இந்த நாளிலே ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலிலே நம்முடைய சிந்தனையானது முழுமையாக அந்த இடத்திலே குவிந்திருக்காது, அது விலகிவிடும். அப்படிங்கிறதுனால ஒரு அஸ்மரணையோடு, ஒரு ஸ்மரணை இல்லாத ஒரு விஷயத்தோடு பண்ணுவோம்ங்கிறதுனால, ஒரு சொரணையோடு அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாளுக்கு அது மரணயோகம்ங்கிற மாதிரி கொடுத்திருக்காளே தவிர, இதை மரணயோகம்னு கொடுத்தா அதை மரணயோகம்லயே சொல்லலாம், அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அதனை மாற்றி அசுபயோகம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேயர் மட்டுமல்ல நம்மில் பலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.